ஒன் லாஸ்ட் டைம் வித் அ ஹெவி ஹார்ட் இந்த செட்டில் நம்ம எல்லாருமே குடும்பமாக சேர்ந்து ஒரு அழகான ஒரு வீடியோ ஒன்று பார்ப்போமா? அண்ட் சே பை பை டு தி செட். பண்ணிடலாமா? எஸ், இட்ஸ் டைம் டு சே குட் பை கைஸ். வாங்க எல்லாருமே ஜட்ஜஸ் ஏரியாவுக்கு போவோம். கமான். Okay guys, an AV for all of us, right? Time to say goodbye. Okay. Super Singer 11! இன்னைக்கு நீங்க நண்டு நல்லா சமைச்சீங்கன்னா ராமர்கிட்ட மட்டும் கொடுக்காதீங்க. ஏன்னா அவர் நண்டு சாப்பிட்டாருன்னா காலை இப்படி வச்சுட்டு சைட்ல போவார். இந்த வாட்டி 4 லைட் எரியல, உனக்கு லைட் எரிஞ்சிடும் சொல்லிட்டேன். ஆக்சுவலா எந்த டீம் நீ ஆக்சுவலா வந்து சென்னை டீம்ல ஏண்டி போய் தொலைறீங்க எல்லாரும்? யாராவது வந்து எங்க டீம் வாங்கடி. எல்லாமே பட்டைய போட்டு கொட்டைய போட்டு உட்கார்ந்திருக்காங்க. ஏயோ என்ன நினைச்சிருக்கீங்க? என் டீமை பாருங்க பாவம். உன்னிக் சார் இப்படி கதறி நான் பார்த்ததே இல்லை. அந்த பக்கம் ஏறவே மாட்டேங்குது பாவம். அந்த பக்கம் கிழிச்சு சொன்னா பாக்கிட்டு பாட்ட. ஒரு மேஜிஷியன் ரெடி, ஒரு மேஜிஷியன் கிளாப் பண்ணி சார். காணாத கவிதை ஆடட்டும் என் கைகளில். அடிச்சே கொண்டுருவாடு. அந்த பக்கம் வாடாடி. அவன் இப்போ ஒரு லில்டா மோட்ல இருக்கான் அவன். பிரியா அக்கா தான் எனக்கு பிடிச்சிருந்தது. பிரியா அக்கா தான் பிடிச்சிருக்கா. பிரியாக்கா அவங்களையும் வர சொல்லுவோம். பிரியாக்கா வர சொல்லுவோம். இவங்க பிரியாவா? அப்ப வேற ஒரு அக்கா. எவன் ஏண்டா எது எந்த பொண்ணுன்னு தெரியாமலே சைட் அடிச்சுக்கிறான். Tell me the reason why you chose this song. என்னோட லிஸ்ட் ஆஃப் 5 சாங்ஸ்ல இந்த சாங் இருந்துச்சு சார். எனக்கு என்ன கேள்வி கேட்டனே மறந்து போச்சு. I asked you a very simple question. I didn't expect you to write an essay like that. டேய் உன் பக்கத்துல நின்னா நானும் ஒன்ன மாதிரி பேசிக்கிட்டே இருக்கேன்டா. ஐயோ சாரி சார். அந்த பல்லையை மட்டும் திருப்பி பாட, இல்லைன்னா அந்த சரணம் பாட திருப்பி கேட்கணும் போல இருக்கு எனக்கு ஆக்சுவலா. அண்ணா மணியை நான் போடுனா. இது ஒரு இசை கோயில். இதை யாரு மிதிச்சாலும் அவங்க வந்து ரொம்ப அமோகமா வாழ்வாங்க அப்படிங்கறத ப்ரூவ் பண்ண ஒரு மேடை. The season முடிச்சோனே you sing a song for me, okay? Thank you so much. Lovely. இப்போ நாங்க 2 பேரும் ஒரு மேடையில வந்து ஒரு கச்சேரியில கண்டிப்பா நாங்க சந்திக்க தான் போறோம். அந்த மேடையில உங்களை தான் நான் பாட வைப்பேன். சத்தியமா சொல்றேன் சார். மீட் பண்ற லிஸ்ட்ல உங்க பேர் இருக்கு. இல்லை நம்மளே ஒர்க் பண்ணலாம். இதில் இங்கே பாடினவங்க நமக்கு ஃபஸ்ட்டு பாட்டாக பாடியிருப்பாங்க. இந்த இதுலேயுமே நிறைய பேர் பாடுவாங்க. உங்களுக்கு பிள்ளையார் சொல்லி போட்ட மாதிரி இருக்கும். என்னுடைய உயிருக்கு மேல நான் கருதுற ஒரு மனிதர்னா இளையராஜா ஐயாவை சொல்லுவேன். This boy is so blessed to touch his feet because I have touched his feet. On stage appointment சூப்பர் சிங்கர்ல மட்டும் நோ டிசப்பாயின்மெண்ட். நான் அவருக்கு ஒரு வாட்ச் கொடுக்குறேன். வா. நெஞ்சமே நெஞ்சமே கொஞ்சியே சொல்லுதேயா ரீரோ தஞ்சமே தஞ்சமே சொந்தமாய் வந்ததேயா. இத வந்து உங்க அம்மாட்ட கூட உனக்கு கொடுக்க முடியாது. இது உங்க அப்பா கூட. இப்படி அப்படி புள்ள பெத்ததுக்கு உங்க அப்பா ஒரு வாட்ச் சொல்லவே இல்லையே முன்பு யாரும் கெஞ்சியோ மிஞ்சியோ நின்ற போதும் அன்புதான் வெல்லுமே எந்த நாளும். மிஷ்கின் சார், நீங்க எல்லாரையும் கட்டி பிடிக்கிறீங்க, முத்தம் கொடுக்குறீங்க. எனக்கு உங்களுக்கு கட்டி பிடிக்கணும்னு தோன்றது இப்போ. நீங்க அவரை
அம்மா மாதிரி இருக்கேன்னு சொல்லுவாரு. நான் உங்க அம்மா மாதிரி தான் ஃபீல் பண்றேன் சார். நான் எப்பவுமே ஐ டோன்ட் நோ. The gift goes to Anuradha Sriram. Sometimes there are very few people in your life where அவரோட பேசவே வேண்டாம், அவங்கள பார்க்கவே வேண்டாம். But the moment you see them or moment you hear their voice, it's like you always have them in your life. என்ன அந்த ஸ்டேஜ் ஃபியரை வந்து மறக்க வைக்கிற லெவலுக்கு என்னை பேச வச்சு என்னை என்டர்டெயின் பண்ண வச்ச ஒரு பர்சனுக்கு தான் நான் இது கொடுக்குறேன். எவ்ரி டைம் எனக்கு வந்து வீட்டுக்கு போனோடனே எனக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் போடு, பத்திரமா போ அப்படிலாம் கூப்பிட்டு, நைட் லேட் ஆனால் நிறைய வாட்டி இவங்க என்னை கூப்பிட்டு போய் வீட்லேயும் ட்ராப் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து அவங்க வந்து ஒரு பெஸ்டி மட்டும் இல்லாமல் என்னோட பிக் பிரதர். அவங்க என்னோட ஃபேமிலியில் ஒருத்தவங்க. திஸ் இஸ் ஃபார் ஏப்ரஹாம். கவிதை உருவாச்சே தாண்டிடும் நகமென இவன் பாசமே கிரீடமா பாரமா புரியுமா. இந்த கிஃப்டை வந்து நான் டிசாதனாவுக்கு கொடுக்கலாம். குழந்தைய பிறந்த உடனே உன்னைய பார்த்துருப்பாங்கல்ல, அதுக்கப்புறம் இந்த பெஸ்ட் மொமெண்ட் நினைக்கிறேன் அவங்க அம்மா கட்சிலாம். என்னோட லைஃப்ல எனக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட் தான் என்னோட பொண்ணு. சிங்கிள் பேரண்டா இருந்து 2 பிள்ளைங்களை வளர்க்குறதுன்றது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அடுத்த ஜென்மம் அப்படின்னு ஒன்று இருந்தா கூட இவங்களுக்கே நான் பிள்ளையா பிறக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். எங்கள் அம்மா வந்து எப்படின்னா வேலை இருந்துச்சுக்கா பெங்களூரில், அதெல்லாம் விட்டுட்டு என்ன படிப்புக்கு ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்ச டீச்சர் வேலையை விட்டுட்டு எனக்காக வந்திருக்காங்க. இந்த உலகத்திலேயே மிகவும் பிடிச்ச எனக்கு ஒரு ஜீவராசினா அது நீதாம்மா. நினைவு தெரிஞ்சதுலேருந்து உங்களுக்காக ஆசையாக நீங்கள் எதுவுமே வாங்கிக்கிட்டது இல்லை. ஒரு வாட்டி ஆடிஷன் அப்போ நீங்கள் தான் வந்து எனக்காக வந்து ஒரு வருஷமும் எங்கள் லைனில் நின்று வெயிட் பண்ணால் என்னோட வாய்ஸ் ட்ரெயின் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து லைனில் நிற்பீங்க. பக்கத்துல நெருங்க ஃபினாலே வர ஐ டோன்ட் நோ another 1 year நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. வாழ்க்கை ஒரு வானம் போல, உறவு அதில் மேகம் போல, நட்பு மட்டும் சூரியன் போல, நண்பன் வாழ்க. பெற்றவர்கள் அறிந்ததை விடவும் மற்றவர்கள் தெரிந்ததை விடவும் முற்றும் என்னை புரிந்தது நட்பு. நட்பு வாழ்க. ஆணும் பெண்ணும் பெண்ணும் ஆணும் காக்கும் கற்பு நல்ல நட்பு. என்னை மனுஷி என்ற முதல் மனிதன் நீ. என்னை மனிதன் என்ற முதல் மனுஷி நீ.
தொடர்கதை உணர்வுகள் சிறுகதை ஒரு கதை இன்று முடியலாம் முடிவிலும் ஒன்று தொடரலாம் இனி எல்லாம் சுகமே இனி எல்லாம் சுகமே நெஞ்சிலே வாரம் உனக்காகவே நானும் சுமை தாங்கியாய் தாங்குவே உன் கண்களின் ஓரம் எதற்காகவோ ஈரம் கண்ணீரை நான் மாற்றுவே உறவுகள் தொடர்கதை உணர்வுகள் சிறுகதை ஒரு கதை என்று முடியலாம் முடிவிலும் ஒன்று தொடரலாம் இனி எல்லாம் சுகமே இனி எல்லாம் சுகமே நட்புக்குள்ளே ஒரு பிரிவிங்கு வந்தது ஏனென்று அது புரியவில்லை நெஞ்சுக்குள்ளே ஒரு வலி இங்கு வந்தது ஏனென்று அது தெரியவில்லை அந்த நேசம் இந்த பாசம் நட்பை போல எங்கும் ஏதும் உயர்ந்ததில்லை வாழ்க்கை அது எங்கு சென்று முடியும் யாரும் அதை அறிந்ததில்லை நட்புக்குள்ளே ஒரு